கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மட்டும்தான் அடிச்சு சொல்றாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன். அதோட மக்கள் நல கூட்டணி பற்றிய தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம்னு பத்திரிகை ஊடகங்களையும் கேட்டுக்கிட்டாரு. அந்த கூட்டணியின் 4ஆம் கட்ட பிரச்சாரத்துல அவர் பேசினதிலிருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். அப்பழுக்கற்றவர்கள், எங்கள் கரங்களில் கரை கிடையாது. எங்க கை வேணா கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், திருமாவளவன் கை கருப்பா இருக்கு, அண்ணன் வைகோ அண்ணன் கை கொஞ்சம் சேப்பா இருக்கு, என் கையும் ராமகிருஷ்ணன் ஒரே கலர் தான், கை கருப்பா தான் இருக்கு. ஆனா கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள். உங்க கை நல்லா செக்கச்சேவேன்னு இருக்கு, நல்ல ஷாப்பா இருக்கு, நல்ல ஷாப்பா தான் இருக்கு. ஆனா கை ஒரே கரையால இருக்குது, அசிங்க முடிச்ச கரையால இருக்குது, ஊழல் கரையால இருக்கு, ஊழல் கரை. அப்படிப்பட்ட ஊழல் கட்சிகள் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதுதான். ஊழல் கட்சிகள் மீண்டும் அதிகாரத்திற்கு வரக்கூடாது. அரசியல் என்பது நேர்மையாக இருக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அதற்குத்தான் அரசியல். அரசியல் வியாபாரம் அல்ல, அரசியல் கொள்ளையடிப்பதற்கல்ல. ஆகவே இதுதான் மாற்றுப்பாதை. ஆகவே அந்த மாற்றுப்பாதையை முன்வைத்து மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்து வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. இன்றைக்கு சென்னையிலே இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் பொதுமக்களின் பேராதரவை பெற்ற பேர் இயக்கமாக மக்கள் நல கூட்டணி இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆதரவை பெற்று வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா போறோம், ஒன்னாதான் சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க, அப்படியும் சொல்றாங்க, ஒன்னா போறாங்க, நடைபயிற்சி கூட ஒன்னாதான் போறாங்க எப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பத்திரிகை இன்னைக்கு 2ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி ஓடுது, மக்கள் நல கூட்டணியை கலைக்க முடிவு, மக்கள் நல கூட்டணியை கலைக்க முடிவு. இதான் அந்த பத்திரிகையுடைய செய்தி. கலைஞரின் பேரப்பிள்ளைகள் நடத்துகிற பத்திரிகை. இதான் பத்திரிகை தர்மமா? நாங்க கலைக்க புறப்பட்டு உண்மைதான். யாரை கலைக்க? திமுக ஆட்சிக்கு வர விடாம கலைக்க, அண்ணா திமுக ஆட்சிக்கு வர விடாம தடுக்க, எங்களை எதையாவது பண்ணிடலான்னு பாக்குறாங்க. ஜூலை 27 ஆரம்பிச்சு மக்கள் நல கூட்டணி இருக்காது, மக்கள் நல கூட்டணி இருக்காது, திருமாவளவன் இங்க போயிடுவாரு, வைகோ இங்க போயிடுவாரு, ராமகிருஷ்ணன் இங்க போயிடுவாரு, முத்தரசன் இங்க போயிடுவாருன்னு மாத்தி 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 சொல்லி 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 எழுதி பேனாவில இருந்து இங்க எல்லாம் வீணா போயிடுச்சு, அவ்வளவும் காலி ஆயிடுச்சு. கையை வலிக்குது, ஆனா இன்னும் எழுதிக்கிட்டே எழுது, நீ எத்தனை நாளைக்கு வேணாலும் எழுது. மக்கள் நல கூட்டணி உடையாது, உடையாது என்பது மட்டுமல்ல, நிலையாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, உங்களை ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்து நிறுத்தும். அந்த ஆற்றல் மிக்க மக்கள் நல கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கு. இப்படி எழுதுறத நிறுத்திக்க, இப்படி எழுதுறத நிறுத்திக்க. நீ இப்படி எழுதுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. இப்படி எழுதுறதுனால எங்க தொண்டர்கள் ஒன்றும் குழம்பி எல்லாம் போயிட மாட்டாங்க.